குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. நேற்று காரடையான் நோன்பு. சனிக்கிழமைனாவே பெருமாளுக்குரிய நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் மரம்பெயரும் கிளந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு பெருமாளுக்குரிய ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பங்குனி 1 சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் மாத பிறப்பு. நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல இன்றைக்கி வாங்குறது அரிசி பருப்பு. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும். அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள். இது இல்லை வீட்டில் இருக்கிறதையே எடுத்து சுவாமிக்கு வச்சாலும் சரி. இன்றைக்கி வந்து சூன்ய திதி, பால்குண பகுலம், இஷ்டி, ஆம்ர குசுமாசனம், மிருத்யு, சுபம் இலக்க, சம்பத் கௌரி விரதம். இன்னைக்கு நாளைக்கு அதாவது சுப முகூர்த்த நாள், ஆதித்ய ஹஸ்தம். நாளைய விசேஷங்கள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய விசேஷம் வந்து இதுதான், பங்குனி 1 இந்த வருடத்தின். அதற்கு பிறகு நமக்கு வந்து பங்குனி 1ஆம் தேதி மார்ச் மாதம் 15ஆம் நாள். மார்ச் மாதம் 15ஆம் நாள் பங்குனி மாதம் 1ஆம் தேதி. ஓகே, இன்னைக்கு இன்றைய கிரக நிலவரம் பார்க்கலாம். அதற்கு பிறகு இதனுடைய சித்திரை தைமாசி பங்குனி மாதம் 1ஆம் நாள் இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறாரு, மாந்தி. இது எல்லாமே இப்போ மீனத்தில் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். அஸ்வினி வந்து நிதானமாக, அதாவது மேஷத்தில் அஸ்வினி நிதானமாக செயல்படணும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றும். பரணி வந்து வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். இழுபறியாக இருக்க வேண்டிய பிரச்சனை முடிவிற்கு வரும். கார்த்திகை சுறுசுறுப்பாக செயல்படுவீர். வழக்கில் வெற்றி உண்டாகும். செல்வாக்கு உயரும். புதிய முயற்சி வேண்டாம். சிம்மத்துக்கு இல்லை. அடுத்தது ரிஷபம். கார்த்திகை 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எதிலும் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரம். பழைய செயலில் லாபம் உண்டாகும். உங்கள் முயற்சி லாபம் தரும். திறமை வெளிப்படும். மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதம். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். மிதுனம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். உழைப்பால் உயர்வு காணும் மிருகசீரிட நட்சத்திரம் நாள் விருப்பம் பூர்த்தியாகும். திருவாதிரை வியாபாரத்தில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது. புனர்பூசம். பணிபுரியும் இடத்தில் வேலை பளு கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதற்கு உண்டான அங்கே ஏதாவது பிரச்சனைனா அது முடிவுக்கு வரும். கடகம். முயற்சியால் முன்னேற்றம் காணப்படும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு தொழிலில் இருந்த தடை விலகும். பூச நட்சத்திரம். சிந்தித்து செயல்படுவதால் உங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். ஆயில்ய நட்சத்திரம். சகோதரர்கள் உதவியால் முக்கிய வேலை நடக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிம்மம். மகம். வரவால் வளம் காணும் நாள். எதிர்பார்த்த வருவாய் வரும். பூர நட்சத்திரம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தொழிலில் ஆதாயம் உண்டு. உத்திரம். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கன்னி. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரம். ராசிக்குள் சந்திரனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானம் தேவை. அஸ்தம். எதிர்பார்த்த தகவல். எந்த ஒரு வேலையிலும் துணிச்சலாக செயல்படுவீர். தொழிலில் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் எண்ணம் நிறைவேறும். சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால மனக்குழப்பம் வரும். அதனால் வந்து நிதானமாக இருங்க. துலாம். வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள்.
பயணத்தில் எச்சரிக்கை தேவை. சித்திரை சுவாதி திட்டமிட்டு செயல்படுவதால் எச்சரிக்கை தேவை. முயற்சி உண்டாகும், எதிர்பார்ப்பு நிறைவாகும். விசாகம் எதிர்பாராத செலவும் மனக்கவலையும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். விருச்சிகம் நினைப்பது நடக்கும். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீன். அனுசம் கேட்டை இழுபறியாக இருந்த வேலை எளிதில் நடைபெறும். தனுசு மூல நட்சத்திரம் கனவு நனவாகும் நாள், பிரச்சனை தீரும். போராடம் வியாபாரத்தில் நாள் லாபம் அதிகரிக்கும். உத்திராடம் பண நெருக்கடி தீரும். பழைய கடன்களை அடைப்பில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மகரம் உத்திராடம் நன்மையான நாள், விஐபிகள் ஆதரவால் நல்ல வேலை நடக்கும். திருவோணம் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். உதவி கேட்டு வருபவருக்கு உதவி செய்வேன். அவிட்டம் எந்த வேலையாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கும்பம் அவிட்டம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள், மனக்குழப்பம் அதிகரிக்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். சதயம் போராட்டாதி மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும். பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீனம் போராட்டாதி உங்கள் செயல் வெற்றியாகும். நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்திரட்டாதி உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ரேவதி அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். விலகி தேடிச் சென்றவர்கள் உங்களை தேடி வருவர். பொது பலன் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நினைப்பது நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். இன்று 15/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 1 சனிக்கிழமை. பிரதமை திதி மதியம் 2:33 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. உத்தரம் நட்சத்திரம் காலை 9 மணி வரை. அதன் பின் அஸ்த நட்சத்திரம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9. ராகு காலம் காலை 9 to 10:30. யமகண்டம் மதியானம் 1:30 to 3. குளிகன் காலை 6 to 7:30. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்கு சந்திராஷ்டிரமம். பொது நவகிரக வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:24. அஸ்தமனம் மாலை 6:20. சந்திர உதயம் இரவு 7:20. அஸ்தமனம் நாளை காலை 6:55 மணி. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 to 5:59. அதாவது 12 to 5:59. காலை 6 to 11:59. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 முதல் அதாவது அதற்கு மறுநாள் இரவு 12 வரை. இங்கிலீஷ் இது. தமிழ் இது காலை 6 மணிக்கு தான். மதியம் 12 3:54. மாலை 4 to 6:59. இரவு 7 to 11:59. இங்கிலீஷ் நேரப்படி நைட் 12 to 12. தமிழ் நேரப்படி காலை 6 to 6. ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் மழை வரும்போது புளிய மரத்துக்கடியில் நின்று எல்லாம் மின்னல் தாக்கி இடி தாக்கி இறந்துருக்காங்க ஒரு 3 பேர். என்றைக்குமே மழை வரும் பொழுது நீங்கள் மரத்துக்கடியில் நிற்கக்கூடாது. இடி பச்சை மரத்தை பார்த்து தான் விழும். அது இடி மின்னல் வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக மரத்துக்கடியில் நிற்காதீங்க. அது அங்கே தாக்கின உடனே இறந்துருவாங்க. இடி தாக்குனா ரொம்ப இடி மின்னல் வரும் பொழுது மரத்துக்கடியில் நிற்கக்கூடாது. இது நான் ரொம்ப இதுவாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைய ராசி பலன் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரில் மாசி மாத உற்சவம் ரொம்ப அருமையாக நடந்துதாங்க. நேற்று தங்கன் விலை ஒரே நாளில் 1440 ரூபாய் அதிகரிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ். 22 கேரட் தங்கம் 64,960 நேற்றைய விலை விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் அதிகம் 112 ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரும் வாங்க முடியும்? இந்த விலைக்கெல்லாம் கூலி சேதாரம் போட்டு நம்மளால் வாங்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும்னு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று சேலம் கோவை 35 to 23 டிகிரி, 35-23 டிகிரி. சேலம் 37 to 21 டிகிரி.
தூய காற்று பெற மரம் வளர்ப்போம். சில வரி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 தேர்வில் வென்ற 187 பேரை தமிழக பள்ளிக்கல்வித்துறை இளநிலை உதவியாளராக நியமிப்பதற்கான கவுன்சிலிங் இன்று நடக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர்களால் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. ஆன்லைன் கலந்தாய்வு என்பதால் நேற்றே அதற்கான ஏற்பாடுகள் செய்து முடிக்க சிஇஓக்களுக்கு உத்தரவிடப்பட்டது. கவுன்சிலிங்கில் பங்கேற்பவர்கள் காலை 8:30 மணிக்கு உரிய ஆவணங்களுடன் மையத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ரொம்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக மழை பெஞ்சுது. ஆனாலும் நீங்கள் மோர், இளநீர் இதெல்லாம் குடிங்க. வெயிலெல்லாம் அதிகமாக முக்கியமான வேலை இருந்தால் போங்க, அதற்கு பிறகு போகாதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. பயனுள்ள ஏதோ ஒரு தகவல் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. துளசி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி பங்குனி மாதம் 1ஆம் நாள். அதே மாதிரி இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. சனி பெயர்ச்சி பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை சூரிய உதயாதி நாளிகைக்கு இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார். சனி பெயர்ச்சி உண்டு. இந்த மாதம் இருக்கு. பங்குனி மாதம் 15ஆம் தேதி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப அவசரமாக இருந்தது, சரி இதை கொடுக்கணுமேன்ட்டு நான் வந்துட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா போட முடியலன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.